உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். கோயிலுக்கு போறீங்களா தானே கேட்டேன். ஆமா ஆதி, இதுல உங்களுக்கு என்ன சந்தேகம்? சந்தேகம்லாம் ஒண்ணும் இல்ல, சும்மா கேட்டேன். சரி, அப்ப நான் கிளம்புறேன். பாரதி, எந்த கோயிலுக்கு போறீங்க? அதான் நான் நைட்டே சொன்னேனே, துர்க்கையம்மன் கோயிலுக்கு போறேன்னு. தனியாவா போறீங்க? ஆமா, ஏன் கேக்குறீங்க? சரி, நான் உங்களை டிராப் பண்றேன். இல்ல இல்ல, அதனால என்ன, நானே போய்க்கிறேன். ஏன், நான் வரக்கூடாதா? இல்ல, அப்படிலாம் இல்ல. இந்த பரிகாரம் நான் தனியா பண்றதா வேண்டிக்கிட்டேன், அதனால நான் தனியா போயிட்டு வந்துடுறேன். ஆதி, நீங்க இருங்க. நீங்க என் கூட வந்துட்டா தமிழ் தனியா இருப்பால, அதனால நீங்க இங்கே இருந்து தமிழை பாத்துக்கோங்க. தமிழ் தனியா இருக்கிறது தான் இப்போ உங்க பிரச்சனையா? இல்ல, தமிழ் தனியா இருக்கிறது தான் பிரச்சனைனா இவ்வளவு வேணா ஆண்டாள் வீட்டுல விட்டுட்டு நம்ம 2 பேரும் போயிட்டு வந்துடலாம். இல்ல, அதெல்லாம் வேண்டாம். இப்ப எதுக்கு தேவையில்லாம போய் அவங்கள சிரமப்படுத்தணும்? நீங்க தமிழ் கூட இருங்க ஆதி, நான் போயிட்டு வந்துடுவேன். அப்படின்னா நானும் வரேன். நம்ம 3 பேரும் சேர்ந்து கோயிலுக்கு போயிட்டு வரலாம். இதுவும் நல்ல ஐடியா தான். வாங்க, நம்ம 3 பேருமே போயிட்டு வந்துடலாம். ஆதி, நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? நான் இதை தனியா பண்றதா வேண்டிக்கிட்ட பரிகாரம் சொன்னேன்ல, நீங்க மறந்துட்டீங்களா? அப்ப நான் வரக்கூடாத இடத்துக்கு நீங்க போறீங்கன்னு சொல்லுங்க. ஐயோ, நீங்க வரக்கூடாதுன்னா இல்ல ஆதி, நீங்க வர தேவையில்லைன்னு தான் சொன்னேன். என்னமோ சொல்றீங்க, நானும் கேக்குறேன். அப்போ என் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? பாத்தீங்களா, இதுக்கு தான் நான் மட்டும் போயிட்டு வரேன்னு சொன்னேன். இப்ப என்ன, நான் போக கூடாது அவ்வளவுதானே? சரி, நான் போக மாட்டேன். அப்பா, அம்மாவை பார்க்க பாவமா இருக்குப்பா. அவங்க போயிட்டு வரட்டும். ஏய், நீ ஒண்ணு எனக்காக அவர்கிட்ட பேச வேணாண்டி. நான் இனிமே கோயிலுக்கும் போல எங்கேயும் போல, இங்கேயே கிடக்குறேன். பியூட்டி பார்லர் போறேன்னு சொன்னா, இல்ல ஃப்ரெண்ட்ஸ் கூட ஊர் சுத்த போறேன்னு சொன்னா? கோயிலுக்கு தானே போறேன்னு சொன்னேன். அதுக்கு கூட எனக்கு இந்த வீட்ல உரிமை இல்ல. எனக்காகவா இப்படி கோயில் கோயில் அலைஞ்சிட்டு இருக்க? நம்ம 3 பேரும் நல்லா இருக்கணும் தானே அலையிறேன். ஆமா, நம்ம 3 பேர் மட்டும் நல்லா இருக்கணும் தான் நீங்க இதெல்லாம் பண்றீங்க. ஆமா, நான் வேற யாருக்காக வேண்டிக்க போறேன்? நீங்களும் நானும் ஒன்னா இருக்கணும், நமக்குள்ள எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு தான் நான் இதெல்லாம் பண்றேன். அப்பா, ப்ளீஸ் பா, போயிட்டு வர சொல்லுங்கப்பா. சரி, போயிட்டு வாங்க. தேங்க்ஸ் டி செல்லம், உங்களுக்கு கிடையாது. ஆதி, நீங்க சொன்ன கோயில் இதானா? இல்ல ஆதி, அது வந்து பரிகாரம் எல்லாம் முடிச்சிட்டீங்களா இல்ல இனிமே தானா? ஆதி, இங்க எதுவும் பேச வேண்டாம், வாங்க வீட்டுக்கு போய் பேச. ஆதி, ப்ளீஸ். எப்படி பாரதி இப்படி செய்யறதுக்கு மனசு வந்துச்சு? நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் நடக்கல, வாங்க நம்ம வீட்டுக்கு போய் பேசலாம். வீட்டுக்கு போய் பேசினா மட்டும் என்ன கதை சொல்ல போறீங்க? நீங்க செஞ்சதெல்லாம் நியாயப்படுத்த போறீங்க அதானே? உங்க வயித்துல இருக்கிறது எனக்கு உங்களுக்கு இருக்கிற அன்போட அடையாளம். அதை அழிக்க உங்களுக்கு எப்படி மனசு வந்துச்சு? இல்ல ஆதி, அப்படி எதுவும் நான் பண்ணல. ஆதி, அந்த அளவுக்கு நான் மோசமானவளும் இல்ல. டாக்டர்,
வேணாம் டாக்டர். ம்? என் குழந்தை எனக்கு வேணும். என்ன சொல்றீங்க பாரதி? நீங்க தானே அபார்ஷன் பண்ணணும்னு சொன்னீங்க. இப்பவும் நான் தான் டாக்டர் சொல்றேன். எனக்கு என் குழந்தை வேணும். நான் வீட்ல இருந்து கிளம்பும் போது கூட அபார்ட் பண்ணணும் தான் வந்தேன். ஆனா இங்க வந்ததுல இருந்து எனக்கு இது வேண்டான்னு தோணுது. வெரி குட் பாரதி. நேத்து தர்மலிங்க சார் கிட்ட கூட நானும் வேண்டான்னு தான் சொன்னேன். ஆனா அவரு உங்களை பத்தியும் உங்க ஹஸ்பண்ட பத்தியும் சொன்னதால தான் நான் ஓகேன்னு சொன்னேன். சாரி டாக்டர், தேவையில்லாம உங்க டைமே நான் வேஸ்ட் பண்ணிட்டேன். நோ வரிஸ், இட்ஸ் ஓகே பாரதி. பட் ஒரே ஒரு கொஸ்டின் தான். நேத்து குழந்தை வேண்டான்னு சொல்லி பணம் கட்டி அப்பாயின்மெண்ட் வாங்குனீங்க. ஆனா இன்னைக்கு குழந்தை வேணும்னு சொல்றீங்க. அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? ரெண்டுக்குமே காரணம் என் ஹஸ்பண்ட் தான் டாக்டர். யாருக்கும் கிடைக்காத வாழ்க்கை எனக்கு கிடைச்சிருக்குன்னா அதுக்கு காரணம் என் ஹஸ்பண்ட் தான். அவரை நான் சந்தோஷமா பாத்துக்கிட்டதை விட கஷ்டப்படுத்தினது தான் அதிகம். ஒவ்வொரு தடவையும் நான் அவருக்கு கஷ்டத்தை கொடுக்கும் போதெல்லாம் பதிலுக்கு அவர் எனக்கு திருப்பி கொடுக்கறது காதல் மட்டும்தான். நான் ஒவ்வொரு தடவையும் அவருக்கு அவமானம் கொடுக்கும் போதெல்லாம் அவர் எனக்கு திருப்பி கொடுத்தது அன்பு மட்டும்தான். அப்படிப்பட்டவரோட குழந்தைய வயித்துல இருக்கிறது கடவுள் எனக்கு கொடுத்த வாய்ப்பு. இத வாய்ப்புன்னு சொல்றதா இல்ல வரம்னு சொல்றதான்னு எனக்கு தெரியல. அந்த வரத்தை நானே அழிக்க நினைச்சா இந்த உலகத்திலேயே என்னை விட பெரிய முட்டாள் யாருமே இல்ல. நீங்க சொல்றதெல்லாம் சரிதான் பாரதி. ஆனா பிரச்சனையே உங்க பொண்ணுதான்னு தர்மலிங்க சார் சொன்னாரே, அவளுக்காக தானே நீங்களும் இந்த முடிவெடுத்தீங்க. ஏன் பொண்ணு பிரச்சனை பண்றதெல்லாம் உண்மைதான் டாக்டர். அவ என்ன சொல்றான்னா அவளுக்கு இனிமே ஒரு தம்பியோ தங்கச்சியோ வேணாங்கிறதுல உறுதியா இருக்கா. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் என் ஹஸ்பண்டுக்கு எத்தனை குழந்தை வந்தாலும் சரி, என் பொண்ணு மேல இருக்கிற பாசம் ஒரு துளி கூட குறையாதுன்னு எனக்கு இப்பதான் புரிஞ்சுது. அது மட்டும் இல்லாம அவளை சமாளிக்கிறது எப்படின்னு யோசிக்கிறத விட்டுட்டு இந்த குழந்தைய நான் வேண்டான்னு யோசிச்சது தப்புன்னு எனக்கு இப்பதான் புரியுது. அவளை என் ஹஸ்பண்ட் பார்த்துப்பாரு டாக்டர். அவர் சொன்னா அவ கேட்டுப்பான்னு எனக்கு தோணுது. இப்போ தம்பி வேண்டான்னு சொல்ற என் பொண்ணே நாளைக்கு அவ என் தம்பிதான் உலகம்னு இருந்தாலும் இருப்பா. ஒரு பிரச்சனைக்கு தீர்வு இன்னொரு பிரச்சனை இல்ல டாக்டர். என் பொண்ணோட பிரச்சனை எல்லாம் பேசி சரி பண்ணக்கூடிய பிரச்சனை தான். அதுக்காக இன்னும் உலகத்தையே பார்க்காத இந்த குழந்தைய தண்டிக்கிறது எந்த விதத்திலயும் நியாயம் இல்ல. எல்லாத்துக்கும் மேல என் வயித்துல இருக்கிறது என் ஆதியோட குழந்தை டாக்டர். அவர் எனக்கு கொடுத்த உயிர். அதை நான் அழிக்கிறது அவரை என் மேல வச்சிருக்கிற அன்பையும் காதலையும் அழிக்கிறதுக்கு சமம். நான் வரேன் டாக்டர். முடிஞ்சா டெலிவரிக்கு இதே ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாலும் வருவேன். கண்டிப்பா வாங்க பாரதி. நீங்க எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். உங்க டெலிவரிய நானே பாக்குறேன். தேங்க்யூ டாக்டர். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.